ஸ்டார் தமிழ் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வட்டலந்த ஆணைக்குழு அறிக்கையை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க அமைச்சரவை கூட்டத்தில் தீர்மானம். மேன்முறையீட்டு நீதிமன்றத்திற்கு 3 புதிய நீதிபதிகள் நியமனம். அனுராதபுரம் வைத்தியசாலையில் பெண் மருத்துவர் ஒருவர் நேற்றிரவு பாலியல் ரீதியாக துஷ்பிரயோகம் செய்யப்பட்டுள்ளார். மினுவாங்கொட துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பில் 2 சந்தேக நபர்கள் கைது. இலங்கை தொழில் முனைவோர் உலக சந்தையில் தங்கள் பங்கை கைப்பற்றுவதற்கு தேவையான ஆதரவை வழங்க திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவிப்பு. குரங்குகள் உட்பட பல்வேறு விலங்குகளால் கடந்த வருடத்தில் எதிர்பார்த்த தேங்காய் அறுவடையில் 100 மில்லியன் தேங்காய்கள் சேதமடைந்துள்ளதாக தெரிவிப்பு. உள்நாட்டுச் செய்திகள். இலங்கை தொழில் முனைவோர் உலக சந்தையில் தங்கள் பங்கை கைப்பற்றுவதற்கு தேவையான ஆதரவை வழங்க திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்தார். தூதுவர்கள் மற்றும் தொழில் முனைவோரை ஒன்றிணைக்கும் செயல்முறையின் மூலம் உலக சந்தையில் பிரவேசிப்பதற்கு அரசாங்கம் வலுவான திட்டத்தை கொண்டுள்ளது என்று ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். கொழும்பில் உள்ள ஷங்கரிலா ஹோட்டலில் நேற்று நடைபெற்ற இளம் இலங்கை தொழில் முனைவோர் மன்றத்தின் 26வது ஆண்டு விழாவில் பங்கேற்று உரையாற்றும் போதே ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இந்த கருத்துக்களை தெரிவித்தார். தடைகளால் பூட்டப்பட்ட பொருளாதாரத்திற்கு பதிலாக ஒரு குறிப்பிட்ட அளவிலான சுதந்திர இயக்கத்துடன் கூடிய பொருளாதாரத்தை உருவாக்க இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தின் ஊடாக நடவடிக்கை எடுத்துள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்தார். பொருளாதாரத்தில் சுதந்திரமான இயக்கத்தை உருவாக்குவதன் மூலம் குறிப்பிட்ட வேகத்தில் அபிவிருத்தியை காட்ட முடியும் என்று சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி இந்த ஆண்டு வரவு செலவு திட்டம் பொருளாதாரத்திற்கு பாரிய அதிர்ச்சியை சந்திக்காத வகையில் தயாரிக்கப்பட்டது என்றும் கூறினார். பொருளாதாரம் தொடர்பான முடிவுகளை எடுக்கும்போது ரூபாவின் பெறுமதிக்கு தாங்க முடியாத அழுத்தத்தை வழங்காது இருப்பதை உறுதி செய்வதில் தற்போதைய அரசாங்கம் மிகுந்த கவனம் செலுத்துவதாகவும் சர்வதேச நாணய நிதியத்தின் பரிந்துரைகளின்படி சில முடிவுகளை எடுக்க நேரிட்டுள்ளது என்றும் ஜனாதிபதி கூறினார். இந்த நாட்டின் அனைத்து முறைமைகளும் ஆட்சியாளர்களின் பாதுகாப்பிற்காக அவர்களின் தேவைக்கு ஏற்றவாறு மாற்றப்பட்டிருந்ததாகவும் தற்போதைய அரசாங்கம் மக்களுக்கு சேவை செய்வதற்கு ஏற்றவாறு அந்த அனைத்து முறைமைகளையும் படிப்படியாக மாற்றி வருவதாகவும் பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தெரிவித்தார். அம்பாறை பிரதேசத்தில் நடைபெற்ற பெண்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே பிரதமர் இதனை தெரிவித்தார். இங்கு மேலும் கருத்து தெரிவித்த பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய கடந்த 5 மாதங்களில் அரசாங்க அதிகாரிகளிடமோ அல்லது போலீசாரிடம் இதை செய்ய வேண்டாம், இதை செய்யுங்கள் என்று அழுத்தம் கொடுத்து எங்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களிடமிருந்து ஒரு தொலைபேசி அழைப்பேனும் வந்ததா என்று கேட்டு பாருங்கள். அப்படி நடக்கவில்லை. அந்த கலாச்சாரத்தை மாற்றியுள்ளோம். இப்போது சட்டம் நாட்டில் அனைவருக்கும் சமமாக நடைமுறைப்படுத்தப்படுகிறது. எமது நாட்டில் சட்டம் இருக்கிறது என்று மக்கள் உணர ஆரம்பித்து விட்டனர். இதன் மூலம் நாட்டின் அனைத்து சேவைகளும் படிப்படியாக சரியான திசைக்கு கொண்டு வரப்படுகின்றன. இந்த நாட்டில் இருந்த அனைத்து முறைமைகளும் ஆட்சியாளர்களை பாதுகாக்கவும் ஆட்சியாளர்கள் விரும்பியபடி செயல்படுவதற்காகவும் மாற்றப்பட்டன. இன்று நாம் இந்த முறைமையை படிப்படியாக மாற்றி மக்களின் பாதுகாப்புக்கும் சேவைக்கும் ஏற்றதாக மாற்றி வருகிறோம். இதை 24 மணி நேரத்தில் 100% செய்துவிட முடியாது. காலம் தேவை. இந்நாட்டு மக்கள் பல ஆண்டுகளாக பழக்கப்பட்ட ஒரு முறைமை உள்ளது. இது மாற வேண்டும். மக்கள் ஒரே இரவில் மாற மாட்டார்கள். ஆனால் அந்த மாற்றத்திற்கு தேவையான தலைமைத்துவத்தையும் வழிகாட்டுதலையும் முன்னுதாரணத்தையும் வழங்கி வருகின்றோம். எனவே இந்த நாட்டை சரியான திசைக்கு கொண்டு வர முடியும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உள்ளது.
உள்ளது. இன்று ஒரு சின்ன தவறை சொன்னாலோ ஒரு சின்ன தவறை செய்தாலோ எதிரணியிலிருந்து பெரிய சத்தம் கேட்கிறது. நாங்கள் அதை விரும்புகிறோம். இந்த அரசியல் கலாச்சாரத்தையே மக்கள் எதிர்பார்த்தனர். இவ்வளவு காலம் முடிவெடுக்க தயங்கிய ஒதுக்கப்பட்டிருந்தவர்கள் இப்போது மீண்டும் வெளிவர தொடங்கியுள்ளனர். நாம் ஒன்றிணைந்து சகோதரிகளின் வீடுகளில் சிறு சிறு குழுக்களாக ஒன்று கூடி பேசி பல கிலோமீட்டர்கள் நடந்து வீதிகளில் கண்ணீர் புகை, தண்ணீர் தாரை தாக்குதல் என பலரும் விரும்பத்தகாத அனுபவங்களுக்கு முகம் கொடுத்தே இங்கு வந்துள்ளோம். எனவே நீங்கள் அனைவரும் இந்த வெற்றியின் பங்காளிகள். இவ்வளவு காலமும் நாம் கொள்கைகளை பற்றிதான் பேசிக் கொண்டிருந்தோம். ஆனால் நடைமுறைப்படுத்த அதிகாரம் இருக்கவில்லை. அந்த அதிகாரம் இப்போது எங்களிடம் உள்ளது. அதனுடன் எமது கொள்கைகளை ஒவ்வொன்றாக இந்த நாட்டில் முறையாக நடைமுறைப்படுத்த முடிந்துள்ளது. எமது அரசாங்கத்தின் முதலாவது வரவு செலவு திட்டத்தில் அடுத்த 8 மாதங்களுக்கான திட்டத்தை முன்வைத்துள்ளோம். அதன் மூலம் நாட்டை சரியான பாதையில் கொண்டு செல்வதற்கான அடித்தளத்தை அமைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளோம். பல வருடங்களாக பாதிக்கப்பட்டுள்ள எமது மக்களுக்கு எவ்வாறு நன்மைகளை வழங்குவது என்பதே எமது முதல் சவாலாக இருந்தது. பொருளாதார நெருக்கடியிலிருந்து நாம் இன்னும் மீளவில்லை. ஆனால் முடிந்தவரை மக்களுக்கு நன்மைகளை வழங்குவதற்கு நாம் உழைத்து வருகிறோம். இந்த நாட்டில் அரசு சேவை அரசியலால் சீரழிக்கப்பட்டிருந்தது. இன்று அந்த சேவைக்கு மதிப்பளிக்கும் சூழல் உருவாகி சுதந்திரமாக செயல்படுவதற்கான சூழல் உருவாகியுள்ளதுடன் இந்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் சம்பளம் அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தெரிவித்தார். வட்டலந்த ஆணைக்குழு அறிக்கையை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க நேற்று இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இன்று இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் கலந்து கொண்ட அமைச்சரவை பேச்சாளர் வைத்தியர் நலிந்த ஜெயதிஸ் இதனை தெரிவித்தார். அதன்படி ஆணைக்குழுவின் அறிக்கையை இந்த வாரம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க திட்டமிட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். நேற்று நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தின் போது ஜனாதிபதியும் அமைச்சரவையும் இந்த விடயத்தில் மிகுந்த கவனம் செலுத்தியதாக அமைச்சர் குறிப்பிட்டார். அதன்படி குறித்த அறிக்கை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட பின்னர் இது தொடர்பான மேலதிக நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக அமைச்சர் மேலும் தெரிவித்தார். கனடாவின் மார்க்கம் ஒன்டாரியோவில் அமைந்துள்ள ஒரு வீட்டில் நடந்த துப்பாக்கி சூட்டில் 20 வயதுடைய யுவதி ஒருவரும் அவரது வளர்ப்பு நாயும் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கடந்த வாரம் நடத்தப்பட்ட இந்த துப்பாக்கி சூட்டில் மேலும் ஒரு ஆணும் படுகாயமடைந்துள்ளார். இந்த வீட்டில் கடந்த காலங்களில் பலமுறை துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டுள்ளதாக யார்க் பிராந்திய காவல்துறை தெரிவித்துள்ளது. அந்நாட்டு நேரப்படி வெள்ளிக்கிழமை காலை 6:30 மணியளவில் நெடுஞ்சாலை 48 மற்றும் காசில்மோர் அவென்யூ அருகே சோலஸ் சாலையில் அமைந்துள்ள வீட்டில் துப்பாக்கி சூடு நடந்ததாக யார்க் பிராந்திய காவல்துறை தெரிவித்துள்ளது. சம்பவத்தில் உயிரிழந்தவர் மார்க்காமை சேர்ந்த 20 வயதுடைய நிலாக்ஷி ரகுதாஸ் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். இவர் இலங்கை வம்சாவளியை சேர்ந்தவர் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. மற்றொரு பாதிக்கப்பட்ட நபர் 26 வயதுடைய ஆணாவார். பலத்த காயமடைந்துள்ள அவர் ஆபத்தான நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார். இந்த தாக்குதலின் போது ஒரு ஜெர்மன் ஷெப்பர்ட் நாயும் சுட்டுக் கொல்லப்பட்டதாக போலீசார் கூறுகின்றனர். கடந்த 2024 பிப்ரவரியில் குறித்த வீட்டில் ஒரு முறையும் அடுத்த மாதத்தில் 2 முறையும் துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டதாக யார்க் பிராந்திய காவல்துறை குறிப்பிட்டுள்ளது. இந்த சம்பவங்களில் தொடர்புடைய எவரும் இதுவரை கைது செய்யப்படவில்லை. இந்த நிலையில் இந்த சம்பவம் தொடர்பான விசாரணையை போலீசார் ஆரம்பித்துள்ளனர். புலனாய்வாளர்களுக்கு உதவக்கூடிய தகவல் அல்லது பாதுகாப்பு கேமரா வீடியோ உள்ள எவரும் யார்க் போலீசாரை தொடர்பு கொள்ளுமாறு அல்லது குற்ற புலனாய்வு அதிகாரிகளுக்கு உதவிக்குறிப்பை வழங்குமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்த காரொன்று வீதியை விட்டு விலகி வீதி சமிஞ்சை கம்பத்தில் மோதி அருகில் இருந்த கால்வாய் ஒன்றில் கவிழ்ந்த விபத்தில் காரின் சாரதியும் அதில் பயணித்த பெண் ஒருவரும் உயிரிழந்துள்ளனர். விபத்தில் காயமடைந்த மற்றொரு பெண் பக்கமூன வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக தம்புள்ளை வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டார். பக்கமூன போலீஸ் பிரிவின் நாவுல எலஹெர வீதியில் உள்ள அலிகந்த பகுதியில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்தில் உயிரிழந்த சாரதி கட்டுகஸ்தொடை பகுதியைச் சேர்ந்தவர் எனவும் உயிரிழந்த பெண்ணும் காயமடைந்த பெண்ணும் நாவலப்பேட்டை பகுதியை சேர்ந்த தாய் மற்றும் மகள் எனவும் தெரிய வந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். சடலங்கள் பக்கமூன வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் பக்கமூன போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இன்று நள்ளிரவுக்கு பிறகு இடம்பெறும் 2024 ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சையுடன் தொடர்புடைய மேலதிக வகுப்புகள் நடத்தப்பட்டால் போலீசாருக்கு தகவல் அளிக்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி மேற்படி காலப்பகுதியில் கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சைக்கான மேலதிக வகுப்புகள் நடத்தப்பட்டால் பின்வரும் தொலைபேசி இலக்கங்களுக்கு தகவல் தெரிவிக்குமாறு போலீசார் தெரிவித்துள்ளனர். 2024 கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை தொடர்பில் நடாத்தப்படும் அனைத்து மேலதிக வகுப்புகள், கருத்தரங்குகள், பயிற்சி வகுப்புகள்,
நாட்கள் சமூக ஊடகங்கள் அல்லது பிற மின்னணு ஊடகங்கள் மூலம் உதவி வழங்குதல் இன்று மார்ச் 11 நள்ளிரவு முதல் தடை செய்யப்படுவதாக பரீட்சைகள் திணைக்களம் கடந்த 7 அறிவித்திருந்தது. இம்முறை சாதாரண தர பரீட்சை மார்ச் மாதம் 17 ஆரம்பமாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாவுல போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நாவுல பக்கமூன வீதியில் மொரக்கஹகந்த பகுதியில் முன்னால் பயணித்த மற்றொரு லாரியின் பின்புறத்தில் சிறிய லாரியொன்று மோதியதில் ஏற்பட்ட விபத்தில் பெண் உட்பட 2 உயிரிழந்துள்ளனர். இந்த விபத்து இன்று அதிகாலை நிகழ்ந்துள்ளது. உயிரிழந்தவர்கள் 47 வயதுடைய ஆண் மற்றும் 41 வயதுடைய பெண் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்த இருவரும் வைத்தியசாலை சந்திப்பில் உள்ள ஹிங்குராகொட பகுதியில் வசிக்கும் திருமணமான தம்பதிகள் என போலீசார் தெரிவித்தனர். கொங்கஹவெல பகுதியில் நடந்த இறுதிச் சடங்கில் கலந்து கொண்டு வீடு திரும்பும் போது இந்த விபத்தை சந்தித்ததாக விசாரணையில் தெரியவந்துள்ளது. விபத்துக்கு பிறகு சம்பவத்துடன் தொடர்புடைய லாரியின் சாரதி லாரியுடன் தப்பி சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நுகர்வுக்கு பொருத்தமற்ற தேங்காய் எண்ணெயை ஏற்றி சென்ற மற்றும் உடமையில் வைத்திருந்த 2 சந்தேக நபர்களை விசேட அதிரடிப்படையினர் கைது செய்துள்ளனர். விசேட அதிரடிப்படையின் அரளங்கவில முகாமின் அதிகாரிகள் மற்றும் பொலனறுவை பொது சுகாதார அலுவலகத்தின் அதிகாரிகள் குழுவுடன் இணைந்து இந்த சோதனை நடத்தப்பட்டது. சந்தேக நபர்கள் மேலதிக விசாரணைகளுக்காக பொலனறுவை பொது சுகாதார அலுவலகத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் 41 மற்றும் 51 வயதுடைய பன்னல மற்றும் சந்திவெளி பகுதியை சேர்ந்தவர்கள் என தெரியவந்துள்ளது. 7,920 லிட்டர் தேங்காய் எண்ணெயை கொண்ட 36 இரும்பு பீப்பாய்கள் மற்றும் தேங்காய் எண்ணெய் கொண்டு செல்ல பயன்படுத்தப்பட்ட லாரியையும் போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். மேலதிக விசாரணைகளை பொலனறுவை பொது சுகாதார அலுவலகம் முன்னெடுத்துள்ளது. தரம் 5 புலமை பரிசில் தொடர்பாக அரசாங்கம் எடுக்கவுள்ள தீர்மானம் குறித்து பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய பாராளுமன்றத்தில் விசேட அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டார். தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையால் குழந்தைகளுக்கு ஏற்படும் மன அழுத்தத்தை குறைக்கும் வகையிலான பரீட்சை ஒன்று 2028 ஆண்டு முதல் அறிமுகப்படுத்தப்படும் என்று தெரிவித்தார். அத்துடன் புலமை பரிசில் பரீட்சைகளால் குழந்தைகளுக்கு ஏற்படும் மன அழுத்தத்தை குறைப்பதற்காக அரசாங்கத்தால் நிபுணர் குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் இதன்போது தெரிவித்தார். புலமை பரிசில் பரீட்சை ஒரு போட்டி பரீட்சையாக மாறியிருப்பது பாடசாலைகளுக்கு இடையிலான ஏற்றத்தாழ்வுகளால் ஏற்பட்டதாக சுட்டிக்காட்டிய பிரதமர் பாடசாலைகளுக்கு இடையிலான தர ஏற்றத்தாழ்வுகளை நீக்குவதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் குறிப்பிட்டார். மருந்துகள் அத்தியாவசிய பொருட்கள் மீதான வரியை நீக்க கோரியும் பயங்கரவாத தடை சட்டத்தினை நிறுத்த கோரியும் இன்று கையெழுத்து பெறும் நடவடிக்கை யாழ் மத்திய பேருந்து நிலையத்திற்கு முன்பாக நடைபெற்றது. கையெழுத்து பெறும் நடவடிக்கை மக்கள் பேரவை இயக்கத்தின் ஏற்பாட்டில் இடம்பெற்றது. இதில் மக்கள் பேரவை இயக்கத்தின் உறுப்பினர்களான வசந்த முதலிகே, ராஜ்குமார், ரஜீவ்காந்த், அனைத்து பல்கலைக்கழக மாணவ ஒன்றியத்தின் ஒருங்கிணைப்பாளர் மதுஷன், பௌத்த தேரர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள், சிவில் சமூகத்தினர், மக்கள் பேரவை இயக்கத்தின் உறுப்பினர்கள் பலரும் கலந்து கொண்டனர். சுமார் 200க்கும் மேற்பட்டோர் கையெழுத்திட்டனர். சட்டவிரோதமாக பல துப்பாக்கிகளை தனது காணியில் புதைத்து வைத்திருந்த குற்றச்சாட்டில் முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் சஞ்சய் சிறிவர்தன கைது செய்யப்பட்டுள்ளார். இவ்வாறு புதைக்கப்பட்டிருந்த ஆயுதங்களில் T56 ரக துப்பாக்கியும் அடங்குவதுடன் மேலதிக ஆயுதங்களை தேடும் பணியில் போலீசார் தொடர்ந்து ஈடுபட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. எதிர்வரும் 2025 உள்ளூராட்சி தேர்தலில் கொழும்பு மாநகர சபைக்கு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் எரான் விக்ரமரத்னவை பரிந்துரைப்பது குறித்து ஐக்கிய மக்கள் சக்தி பரிசீலித்து வருவதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் இருணிகா பிரேமச்சந்தர் தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். மாநகர சபையில் ஒரு பதவிக்கு விக்ரமரத்னவை பரிந்துரைப்பதற்கான முன்மொழிவு ஏற்கனவே கட்சிக்குள் முன்வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இருப்பினும் அதிகாரப்பூர்வ உறுதிப்படுத்தல் இன்னும் செய்யப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மினுவாங்கொட பத்தடுவத்த சந்தியில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பில் 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஜாயல மற்றும் ஏக்கள பகுதிகளில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் 20 மற்றும் 21 வயதுடையவர்கள் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். கடந்த 26ஆம் தேதி மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் முச்சக்கர வண்டியில் வந்து ஒருவர் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தினர். துப்பாக்கிச் சூட்டுக்குள்ளான நபர் சிகிச்சைக்காக கம்பகா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். இந்நிலையில் துப்பாக்கிச் சூட்டுக்கு உதவிய குற்றச்சாட்டின் பேரில் இருவர் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளனர். அனுராதபுர வைத்தியசாலையில் பெண் மருத்துவர் ஒருவர் நேற்றிரவு பாலியல் ரீதியாக துஷ்பிரயோகம் செய்யப்பட்டுள்ளார் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இன்று பாராளுமன்றத்தில் சுட்டிக்காட்டினார். அனுராதபுர போதனா வைத்தியசாலைக்குள் நுழைந்த வெளியாள் ஒருவர் கத்தியை காண்பித்து மிரட்டி மேற்படி மருத்துவரை துஷ்பிரயோகம் செய்துள்ளதாகவும் இதனால் ஏனைய வைத்தியசாலைகளில் மருத்துவர்கள் அச்சத்துடன் இருப்பதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச குறிப்பிட்டார்.
இந்த விடயம் குறித்து உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் அவர் மேலும் வலியுறுத்தினார். இந்த விடயத்தை காரணம் காட்டி அனுராதபுர போதனா வைத்தியசாலையில் வைத்தியர்கள் பணி புறக்கணிப்பு போராட்டத்தை ஆரம்பித்துள்ளனர். அனுராதபுர போதனா வைத்தியசாலையில் நேற்றிரவு வைத்தியர் விடுதியில் வைத்து பெண் வைத்தியர் பாலியல் வன்கொடுமை செய்த குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்ட நபரை உடனடியாக கைது செய்யுமாறு கோரி அவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மேன்முறையீட்டு நீதிமன்றத்திற்கு 3 புதிய நீதிபதிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் இன்று ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க முன்னிலையில் பதவி பிரமாணம் செய்து கொண்டனர். அதன்படி மேல் நீதிமன்ற நீதிபதிகளான WKSU பிரேமச்சந்திர, K. பிரியந்த பெர்னாண்டோ, A. பிரேமசங்கர் ஆகியோர் மேன்முறையீட்டு நீதிமன்றத்திற்கு புதிய நீதிபதிகளாக நியமிக்கப்பட்டுள்ளனர். இந்நிகழ்வில் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத் குமாரநாயக்கவும் கலந்து கொண்டார். விலங்குகள் கணக்கெடுப்பிற்கான செலவு செய்துள்ள தொகை குறைவானது எனவும் சேவை வழங்கும் அதிகாரிகள் சுயேட்சையாக முன்வந்துள்ளதாகவும் விவசாய, கால்நடைகள், காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சின் செயலாளர் TP விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். மந்திகள், குரங்குகள், மர அணில்கள் மற்றும் மயில்கள் ஆகிய விலங்குகளால் பயிர்களுக்கு சேதம் ஏற்படுவதன் காரணமாக இந்த மாதம் 15ஆம் தேதி விலங்கு கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்பட உள்ளது. கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட அமைச்சின் செயலாளர் இதனை தெரிவித்தார். விலங்குகளால் ஏற்படும் பயிர் சேதங்கள் தொடர்பில் தகவல் கிடைத்த போதிலும் அதற்காக இதுவரை முறையான மதிப்பீடுகள் மேற்கொள்ளாமையை அடிப்படையாக கொண்டு இந்த யோசனை முன்மொழியப்பட்டதாக அவர் தெரிவித்தார். குரங்குகள் உட்பட பல்வேறு விலங்குகளால் கடந்த வருடத்தில் எதிர்பார்த்த தேங்காய் அறுவடையில் 100 மில்லியன் தேங்காய்கள் சேதமடைந்துள்ளதாகவும் ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் தெரிவித்தார். விலங்கு கணக்கெடுப்புடன் மாத்திரம் நின்றுவிடாமல் பயிர் சேதத்தை கட்டுப்படுத்த ஒரு முறையை உருவாக்க வேண்டும் என்று விவசாயிகளும் பொதுமக்களும் கூறுகின்றனர். கொழும்பில் உள்ள சீமாட்டி ரிஜ்வே சிறுவர் வைத்தியசாலையில் சிறுநீரக நோய்க்கு சிகிச்சை பெறுவதற்காக சமீபத்தில் அனுமதிக்கப்பட்ட கொட்டாஞ்சனையைச் சேர்ந்த அம்தி ஃபஸ்லிம் என்ற 3 வயது சிறுவனின் மரணம் தொடர்பான நீதவான் விசாரணையின் தீர்ப்பை கொழும்பு நீதவான் நீதிமன்றம் இன்று அறிவித்துள்ளது. தீர்ப்பை அறிவித்த கொழும்பு மேலதிக நீதவான் அர்ஷன கெகனுவல பாதிக்கப்பட்ட சிறுநீரகங்களில் ஒன்றை அறுவை சிகிச்சை மூலம் அகற்றியதைத் தொடர்ந்து சிறுநீர் வடிகட்டுதல் செயல்முறை முழுமையாக தோல்வியடைந்ததால் ஏற்பட்ட அதிர்ச்சியால் சிறுவனின் மரணம் ஏற்பட்டதாக கூறினார். அதன்படி குறித்த சிறுவனின் மரணம் வைத்தியசாலை ஊழியர்களின் அலட்சியத்தால் ஏற்பட்டதற்கான ஆதாரங்கள் வெளிப்பட்டால் சம்பந்தப்பட்ட சந்தேக நபர்களை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு மேலதிக நீதவான் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு உத்தரவிட்டார். சிறுநீரக அறுவை சிகிச்சைக்கு பிறகு வைத்திய ஊழியர்களின் அலட்சியத்தால் தங்கள் குழந்தை இறந்துவிட்டதாக கூறி சிறுவனின் பெற்றோர் பொரெல்ல போலீசில் முறைப்பாடு அளித்ததைத் தொடர்ந்து இந்த விசாரணை நடத்தப்பட்டது. செய்திகள் தொடர்கின்றன. வெளிநாட்டு செய்திகள். வடகிழக்கு இந்தியாவில் அமெரிக்க ராணுவத்திற்காக ஜெட் எரிபொருளை ஏற்றி சென்ற ஒரு டேங்கர் கப்பல் ஒரு கொள்கலன் கப்பலுடன் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த மோதலில் 2 கப்பல்களிலும் தீப்பிடித்தது. இதனால் பல வெடிப்புகள் ஏற்பட்டதுடன் 2 குழுவினரும் கப்பலை விட்டு வெளியேற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. பல்லாயிரக்கணக்கான தொன் ஜெட் எரிபொருளை சுமந்து செல்லக்கூடிய அந்த டேங்கர் கப்பல் சிறிய கொள்கலன் கப்பல் மோதிய போது நங்கூரமிட்டிருந்ததாகவும் அதன் சரக்கு தொட்டி உடைந்து கடலில் எரிபொருளை வெளியிட்டதாகவும் இந்த சம்பவத்தில் தீங்கிழைக்கும் செயல்கள் அல்லது பிற நபர்கள் ஈடுபட்டதற்கான எந்த ஒரு அறிகுறியும் இல்லை என்று 2 கடல்சார் பாதுகாப்பு வட்டாரங்கள் உறுதிப்படுத்தின. பிரித்தானியாவின் கடலோர காவல் படை ஒரு அறிக்கையில் விபத்தினை அடுத்து 36 பணியாளர்கள் பாதுகாப்பாக கரைக்கு கொண்டு வரப்பட்டதாகவும் ஒருவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறியது. போர்த்துகீசிய கொடியுடன் கூடிய சரக்கு கப்பலான சோலாங்கின் குழு உறுப்பினர் ஒருவர் காணாமல் போயுள்ளதாகவும் தேடுதல் பணி முடிவடைந்துள்ளதாகவும் கடலோர காவல் படை தெரிவித்துள்ளது. இதனால் சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படும் அபாயம் இருப்பதாக நிபுணர்கள் தெரிவித்தனர். உலகம் முழுவதும் எக்ஸ் தளம் மீண்டும் முடங்கியுள்ளது. ஒரே நாளில் 3வது முறையாக முடங்கியதால் பயனர்கள் பெரும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். சமூக வலைதளங்கள், இணையதளங்களின் முடக்கங்களை கண்காணிக்கும் downdetector.com தரவுகளின்படி மார்ச் 10ஆம் திகதி பிற்பகல் 3:30 மணியளவில் முதல் முறையாக எக்ஸ் தளம் முடங்கியது. சில மணி நேரங்களில் பிரச்சினை சரி செய்யப்பட்ட நிலையில் மாலை 7 மணிக்கு எக்ஸ் தள செயல்பாடுகள் முடங்கின. அதன் பிறகு மீண்டும் சரி செய்யப்பட்டு மீண்டும் 3வது முறையாக 8:45 மணிக்கு தளம் முடங்கியது. இந்தியா, அமெரிக்கா, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, கனடா உள்ளிட்ட உலகின் பல்வேறு நாடுகளில் எக்ஸ் தளம் முடங்கியுள்ளதாக பயனர்கள் புகார் அளித்து வருகின்றனர். உலகளவில் 40,000க்கும் மேற்பட்ட பயனர்கள் இந்த முடக்கம் குறித்து புகார்களை பதிவு செய்துள்ளனர். டவுன்டெக்டர் அறிக்கையின்படி 56% பயனர்கள் தொலைக்காட்சி செயலியில் சிக்கல்களை எதிர்கொள்கின்றனர். அதே நேரத்தில் 33% பேர் வலைதளத்தில் சிக்கல்களை எதிர்கொள்கின்றனர். மேலும் 11% பேர் சர்வர் இணைப்புகளில் சிக்கல் இருப்பதாக புகார் அளித்துள்ளனர்.
இந்த திடீர் தடங்கள் குறித்து எக்ஸ் தளமோ அல்லது எலான் மஸ்க் தரப்போ இதுவரை எந்த விளக்கமும் அளிக்கவில்லை. இது எப்போது சரி செய்யப்படும் என்பது குறித்து எந்த தகவல்களும் இல்லாததால் எக்ஸ் பயனர்கள் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட மற்ற சமூக வலைதளங்களில் தங்களது அதிருப்தியை வெளிப்படுத்தி வருகின்றனர். பிலிப்பைன்ஸ் முன்னாள் ஜனாதிபதி ரொட்ரிகோ டுடெர்டே சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் கைது உத்தரவை தொடர்ந்து மணிலா விமான நிலையத்தில் வைத்து இன்று கைது செய்யப்பட்டார். இவர் ஹாங்காங்கில் இருந்து திரும்பியவுடன் பிலிப்பைன்ஸ் அரசாங்கம் இந்த நடவடிக்கையை எடுத்தது. மனித குலத்திற்கு எதிரான குற்றங்கள் என்ற குற்றச்சாட்டின் கீழ் இவர் கைது செய்யப்பட்டுள்ளார். 2016 தொடக்கம் 2022 ஆட்சி காலத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்ட சர்ச்சைக்குரிய போதைப் பொருளுக்கு எதிரான போர் தொடர்பான விசாரணைகளுக்கு அமைய இவர் கைது செய்யப்பட்டுள்ளார். டுடெர்டேவின் இந்த போதைப்பொருள் எதிர்ப்பு பிரச்சாரத்தில் அதிகாரப்பூர்வ புள்ளி விவரங்களின்படி 6200க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர். ஆனால் மனித உரிமை அமைப்புகள் இந்த எண்ணிக்கை 30,000 வரை இருக்கலாம் என கூறுகின்றன. இதில் பலர் சட்டவிரோதமாக கொல்லப்பட்டதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் விசாரணை டுடெர்டே டாவோ நகர மேயராக இருந்த 2011ஆம் ஆண்டு முதல் பிலிப்பைன்ஸ் 2019இல் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் இருந்து விலகும் வரை நடந்த குற்றங்களை உள்ளடக்கியது. கைதுக்கு முன் ஹாங்காங்கில் நடந்த பிரச்சார கூட்டத்தில் பேசிய டுடெர்டே, இது என் விதியாக இருந்தால் அதை ஏற்றுக்கொள்கிறேன். கைது செய்யப்பட்டால், சிறையில் அடைக்கப்பட்டால் அதை எதிர்க்க முடியாது என்று கூறியிருந்தார். அவரது கைது பிலிப்பைன்ஸ் மக்களிடையே பெரும் அதிர்ச்சியையும் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களிடையே நீதி கிடைத்ததாக உணர்வையும் ஏற்படுத்தியுள்ளது. டுடெர்டே தற்போது அதிகாரிகளின் பிடியில் உள்ளார் மற்றும் அவரது உடல்நிலை நல்ல நிலையில் இருப்பதாகவும் அரச வைத்தியர்களால் பராமரிக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இடைவேளைக்கு பின்னர் செய்திகள் தொடரும். செய்திகள் தொடர்கின்றன. விளையாட்டு செய்திகள். குமார் சங்கக்காரர் 47 பந்துகளில் 106 ஓட்டங்களை எடுத்து சர்வதேச மாஸ்டர்ஸ் லீக்கின் இங்கிலாந்துக்கு எதிரான போட்டியில் இலங்கை அணி வெற்றி பெற உதவியுள்ளார். இந்த வெற்றியின் மூலம் இலங்கை லீக்கில் முதலிடத்தை பிடித்தது. அத்துடன் மேற்கிந்திய தீவுகள் அல்லது ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான அரையிறுதியில் இலங்கை அணி பங்கேற்க உள்ளது. அதேவேளை நேற்றைய போட்டியில் முதலில் துடுப்பெடுத்தாடிய இங்கிலாந்து அணி 20 ஓவர்களில் 146 ஓட்டங்களை பெற்றது. எனினும் இலங்கை அணி 12.5 ஓவர்களில் ஒரு விக்கெட் இழப்புக்கு 150 ஓட்டங்களை எடுத்து போட்டியில் வெற்றியீட்டியுள்ளது. வடக்கு, வடகிழக்கு, கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் மாத்தளை, நுவரெலியா மற்றும் அம்பாந்தோட்ட மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. வடக்கு, கிழக்கு, மேல் சப்ரகமோ, வடமேல் மற்றும் ஊவா மாகாணங்களிலும் காலி, மாத்தள, நுவரெலியா மற்றும் பொலனர்வ மாவட்டங்களில் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. வடக்கு, வடமத்திய, கிழக்கு மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் மாத்தள, நுவரெலியா, மொனராகல மற்றும் அம்பாந்தோட்ட மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலயத்திற்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள். ஸ்டார் தமிழ் செய்திகள் இத்துடன் நிறைவடைகின்றன. மீண்டும் எமது செய்திகள் நாளை இரவு 7 மணிக்கு ஒளிபரப்பாகும்.